ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். நம்ம இன்றைக்கி எக்ஸலில் எப்படி ரேங்க் ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ ரேங்க் ஃபார்முலானா ஒன்றும் இல்லை, உங்களுக்கு நம்ம பேசிக்காக ஸ்கூலில் காலேஜில் ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் சொல்கிறாங்களே, அதுதான் ரேங்க் ஃபார்முலா. அது டிசெண்டிங் ஆர்டர். அசெண்டிங் ஆர்டர்னால் இப்போ லோவிலேருந்து ஹை போகிறது, டிசெண்டிங்னா ஹையிலேருந்து லோ ரேங்க் வருது. இதுதான். ஓகேங்களா? இப்போ வாங்க நம்ம ரேங்க் ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ண பார்க்க போகிறோம். ஈக்குவல் ரேங்க் செலக்ட் டேப், நம்மளுக்கு நம்பர்ஸ் செலக்ட் பண்ணிடணும், கமா ரெஃபரன்ஸ் காலம். ரெஃபரன்ஸ்னால் இது நம்ம ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கணும், கமா. இப்போ அசெண்டிங் வேணுமா நம்ம டிசெண்டிங் ஆர்டரில் வேணுமா? நம்மளுக்கு இப்போ டிசெண்டிங் ஆர்டர் வேணும். ஓகேங்களா? இப்போ நம்ம ஹையிலேருந்து லோ வரணும், அப்போ டிசெண்டிங் ஆர்டர். ஏன்னா இப்போ நம்மளுக்கு எக்ஸலோட ஒரு கோடு வேர்டு என்னென்னா டிசெண்டிங்க்கு 0 அண்டு க்ளோஸ் ப்ராக்கெட் என்டர். எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் அப்ளை பண்ணுங்கள். இப்போ கண்ட்ரோல் டி கொடுத்துறீங்களா? ஓகே. இப்போ இதில் இருக்க ஹையஸ்ட்டு மார்க் யார்? 99 கோகுல். ஓகேங்களா? அவர் ஃபஸ்ட் ரேங்க். இப்போ இதில் செகண்ட் ரேங்க் மணிகண்டன் 92. இதுதான் டிசெண்டிங் ஆர்டர். இதிலே நம்ம எப்படி அசெண்டிங் ஆர்டர் பார்க்க போகிறோம். ஏன்னா இதில் டிசெண்டிங் ஆர்டரில் பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் வேல்யூ தான் நம்ம ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துக்கும். டிசெண்டிங் அப்படியே ரிவர்ஸில். ஓகே. ஈக்குவல் ரேங்க் செலக்ட் டேப் நம்பர்ஸ், கமா செலக்ட் ரோ, கமா. இப்போ நம்மளுக்கு அசெண்டிங் ஆர்டர் வேணும், அப்போ 1 க்ளோஸ் ப்ராக்கெட் என்டர். ஓகேங்களா? இப்போ எல்லாத்தையும் அப்ளை பண்ணிடுங்க. இப்போது இதில் லாஸ்ட்டாக இருக்கிறது, டிசெண்டிங்கில் லாஸ்ட்டாக இருக்கிற ரேங்க் தான் நம்மளுக்கு இதில் ஃபஸ்ட்டு வரும். ஏன்னா லோவிலேருந்து ஹை போகிறது, டிசெண்டிங் ஹையிலேருந்து லோ வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ரேங்க் ஃபார்முலா. ஓகே, தேங்க்யூ.